உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ காதலிச்ச பொண்ணு நல்லா இருக்கணும்னு திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஏன் வாழ்க்கைய அழிச்சிட்ட? ஐயோ, அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கவே இல்ல. இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்ட. நம்ப வச்சு என்ன கழுத்து அறுத்துட்ட. ஏய், இல்ல நந்தினி. கோவில்ல வச்சு திரும்ப என் முதுகுல குத்திராதன்னு சொன்ன. ஆனா நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்ட. நீல என்ன மாதிரி மனுஷன்? உன் முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. ஏய் நந்தினி, ஏய் ஏண்டி, இந்த வாழ்க்கையை தான் நீ ஆசைப்பட்டியா? இதுக்கு தான் நீ உங்க அப்பங்கிட்ட அடி உதையெல்லாம் வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டியா? இப்போ நீ நினைச்ச மாதிரி வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சா? சந்தோஷமா இருக்கியா நீ? என் வாழ்க்கையை வாழ விடுங்கன்னு சொன்ன. இப்போ உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா போய் நிக்கிதேடி. இதுக்குதான் இந்த காதல் மண்ணாங்கட்டி எல்லாம் வேணான்னு தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி நீ? உன்னால இந்த குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீ சொன்ன. ஆனா இப்போ உன்னாலதான் இந்த வீட்ல எல்லா பிரச்சனையும் நடக்குது. நீ உன் வாழ்க்கைய அழிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம கரிகால நந்தினி வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டியடி. இனி அவங்க வாழ்க்கை என்ன ஆக போதோ? இந்த குடும்பத்தோட நிம்மதியை சதைச்சிட்டியடி. ஐயோ ஐயோ, உன் காதலுக்காக, உன்னோட சுயநலத்துக்காக இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிட்டியேடி. இப்போ உனக்கு சந்தோஷமா? மா, நான் அருள் மாமாவை கல்யாணம் பண்ணது என் காதலுக்காகவும் என் சுயநலத்துக்காகவும் இல்லம்மா. அருள் மாமாவை நான் கல்யாணம் பண்ணலனா அவர் செத்துருவாரு. அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணேன். என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அருள் ஏன் சாக போறான்? நான் உளரலம்மா, உண்மையதான் சொல்றேன். இதெல்லாம் ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல? நான் இத சொல்லிருந்தா யாருமே நம்பி இருக்க மாட்டாங்கம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இத அருள் மாமா கிட்ட சொன்னேன். ஆனா அருள் மாமா நான் சொல்றத நம்ப தயாராவே இல்ல. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் போய் சொல்றேன்னு அவரை நினைச்சிட்டாரு. அதனாலதான் அவரை மண்டபத்துல வச்சு எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லி அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன்னு அவரு சொன்னாரு. சரிடி, நீ அருள் உயிரை காப்பாத்தி இந்த குடும்பத்துக்கே நீ பெரிய நல்லதுதான் பண்ணிருக்க. ஆனா இது யாருக்குமே தெரியாதடி. அருளும் நீ சொல்றத நம்பலன்னு சொல்ற. இப்ப அருளும் உன்னை ஏத்துக்க தயாரா இல்லையே. இப்ப என்னடி பண்ண போற? கரிகாலனும் நந்தினியும் ஒன்னா சேர்ந்து வாழ போற மாதிரியும் தெரியல. இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசிக்க முடியாத மாதிரிதான் இப்ப இந்த வீட்டோட நிலைமையே இருக்கு. இது எப்படி சரியாகும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி.
இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. இது எல்லாத்தையுமே நானே சரி பண்ணிடுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. எப்படி நீ சரி பண்ணுவ? முதல்ல கரிகாலன் மாமாவும் நந்தினியும் சேர்ந்து வாழணும். அதுக்கு நான் கரிகாலன் மாமா கிட்டயும் பேசிட்டேன். நந்தினி கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். கரிகாலன் மாமா சொன்னா நந்தினி நிச்சயம் புரிஞ்சுப்பா. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை கண்டிப்பா ஏத்துப்பாமா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே போதும். இந்த குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி எல்லாமே திரும்ப கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்கும்? நீயும் அருணும் சேர்ந்து வாழணும்ல. அதுக்கு என்னடி செய்ய போற? அத பத்தி நான் இன்னும் யோசிக்கலமா. ஏய், நீ என்னடி இப்படி சொல்ற? நீ ஆசைப்பட்ட மாதிரி அவன் கூடவே உனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. உன் காதலுக்காக நீ எவ்வளவோ தடவை போராடுன. அதே மாதிரி அருள் மனச மாத்த நீ கொஞ்சம் போராடுனா போதும்மா. எப்படியாவது அருள் மனச உன்னால மாத்திட முடியும். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாதான் இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் திரும்ப வரும். ஏய், என்னடி எதுவுமே பேசாம இப்படி அமைதியா இருக்க? அம்மா, முதல்ல கரிகாலன் மாமா நந்தினி பிரச்சனை முடியட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். கடவுள் தாண்டி உன் கூட இருக்கணும். சாமி, கரிகாலன் மாமா ரொம்ப நல்லவரு. அவரு வாழ்க்கை நான் பண்ண தப்பால கெட்டு போயிடக்கூடாது. எப்படியாவது அவங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும். நந்தினி கரிகாலன் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு உதவி பண்ணணும். உன்னை விட்டா எனக்கு உதவி பண்ண வேற யாருமே இல்ல. இப்ப நான் உன்னை மட்டும் தான் நம்பி இருக்கேன். இது முத்து, இது நூலு. கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் சேர்த்து வைக்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு முத்துமணிய இந்த நூல்ல கோத்து வைப்பேன். இந்த நூல்ல கோத்து இந்த கயிறு மாலையா மாறும்போது கரிகாலன் மாமாவும் நந்தினியும் ஒண்ணு சேர்ந்துடணும். நந்தினி இந்த மாலைய கரிகாலன் மாமா கழுத்துல போட்டு அவரை ஏத்துக்கணும். அது சீக்கிரமே நடக்க நீதான் அருள் புரியணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.